ஈரானோட ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சீஸ் ஃபயர் எம்ஓயு சைன் பண்ணதுக்கான அந்த ஒரு போர் நிறுத்தமானது முடிவடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஈரானோட பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை, யாராச்சும் விருப்பப்பட்டா இல்லை மற்ற தரப்பு சார்ந்தவங்க விருப்பப்பட்டா இந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கணும்னு அமெரிக்காவோட அதிபர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்கிறது புதுசு கிடையாது. திடீர்னு பார்த்தோன்னா ஈரான் அவங்களோட ஹியூமனிட்டியை விட்டே போகக்கூடிய அளவுக்கு நான் தாக்குவேன்னு சொல்லுவார். மறுநாள் பார்த்தோன்னா பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆனால் இந்த முறை அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டோன் யூஸ்வலாக இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இடம் மாறுபட்டது. நாட்டோ கூட்டமைப்போட அந்த ஒரு மீட்டிங் ஆனது துருக்கியில் வச்சு நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா அடுத்தது பெரிய ஏதோ ஒரு பிளானிங்க்கு அமெரிக்கா தயாராகிட்டாங்கன்னு தெரியுது. ஈரானும் சும்மா இல்லை, அமெரிக்கா ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறமா 85 சைட்ஸை நாங்கள் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கோம்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின அத்தனை தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச ஒரு யுத்தம் மீண்டும் தொடங்குறதுக்கான அத்தனை சூழல்களும் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷானும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த வீடியோவில் 2 முக்கியமான சம்பவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று ஈரான் பற்றினது. இதில் ரஷ்யாவை பற்றி பார்க்குறது ஸ்டார்டிங்கில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரானோட அப்டேட்ஸ் ஆனது நிறைய இருக்குது. ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தில் தொடர்ந்து 2வது நாளாக உக்ரைனோட தலைநகரமாக இருக்கக்கூடிய கீவின் மீது ரஷ்யா அடிச்சிருக்காங்க. இப்போ நான் போன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி யுரேனியம் ஷெல்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்த ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு. அப்போ அதுக்கப்புறம் புதுசாக தாக்குதல் நடந்திருக்கான்னு பார்த்தோன்னா தொடர்ந்து 2வது நாள் இரவா, அதாவது கடந்த 6 நாட்களில் இது 3வது முறை தாக்குதல் நடக்கிறது. தொடர்ந்து 2வது நாளாக தாக்குதலும் நடந்திருக்கு. இந்த முறை ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா உக்ரைனோட ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ், அதற்கான மிசைல்ஸோட குறிப்பிட்ட சில முக்கிய பாகங்களானது உக்ரைனால அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸில் தலைநகரத்தில் முக்கியமான பதுங்கு குழிகளில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கு. இதை உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படி ரஷ்யா இந்த இடத்த சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடக்கிறதுக்குள்ள ரெடிமேடாக ஒரு 200க்கும் அதிகமான மிசைலுக்கு தேவையான ஸ்பேர்ஸ், அதோட முக்கியமான அந்த கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் ஆனது வேறு இடத்துக்கு மாற்றப்படுவதற்கான அந்த வேலைகளில் உக்ரைன் இறங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க கெஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ நகர்த்தக்கூடிய அந்த டேட்டா ரஷ்யாவுக்கு கிடைச்சிரும், அவங்க அந்த கிடைக்கிற டேட்டா வச்சு இப்பயே தாக்குதல் நடத்துவாங்கன்றதை கெஸ் பண்ண தவறிட்டாங்க. அதோட விளைவு ஒரு 30க்கும் அதிகமான கண்டெய்னர்ஸ், இந்த பொருட்களை மாற்றுறதுக்காக உக்ரைன் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த இடத்தின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திருக்காங்க. இது கீவ்ல வச்சு நடந்திருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டுமே 3 இஸ்காந்தர் ஏவுகணைகள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அந்த வெடிப்புகளில் வரக்கூடிய வீடியோலாம் பார்த்தோன்னா நிறைய சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டதை நம்மளால் உணர முடியுது. ஸோ ரஷ்யா வெறும் ஏவுகணைகளை மட்டும் இந்த தாக்குதலில் பயன்படுத்தலை, அது கூடவே ஸ்ட்ரைக்குக்கு பல ட்ரோன்களையும் மாடிஃபைடு S-400ஓட ஏவுகணைகளையும் கிரவுண்ட் டு கிரவுண்ட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, இது அதையும் பயன்படுத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைனுக்குள்ள அதிகமாக ரஷ்யாவோட உளவாளிகள் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு. அதுவும் அந்த கூட்டத்துக்குள்ளேயே ரஷ்யாவோட உளவாளிகள் ஊடுருவி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது உருவாக்கி இருக்கு. சரிப்பா, உக்ரைன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க பெருசா? ஏன்னா ரஷ்யா சைடு சொல்றப்போ உக்ரைன் சைடு என்ன பண்ணணும்னு பார்க்கணும்ல. உஃபா ரெஃபைனரி, ரஷ்யாவோட ரொம்ப பெரிய ஒரு ரெஃபைனரி, அதன் மீது தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் எப்போ நடந்துன்னு பார்த்தோன்னா ரஷ்யா இந்த ஒரு ஸ்ட்ரைக்கு உக்ரைனோட அந்த ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ் மாற்றி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்கல்ல, அதற்கு ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த தாக்குதலானது நடந்திருக்கு. இந்த ஆயில் ரெஃபைனரியானது ரஷ்யாவோட ரொம்ப பெரிய யூனிட்ல ஒன்று. அதுவும் எக்ஸாக்டாக எந்த இடத்துல உக்ரைன் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அந்த க்ரூட் ஆயிலை சுத்திகரிக்கிறதுக்கான அந்த ஒரு யூனிட், அதன் மீது இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக அந்த ஒரு கம்ப்ளீட்டான ரிஃபைனிங் யூனிட் ஆனது ஆஃப்லைன் போயிருக்கு. இது ரஷ்யாவுக்கு ஒரு பின்னடைவை உருவாக்கியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ பின் பாயிண்ட் அக்யூரசியோட அந்த ரிஃபைனிங் டவர்ஸ் டார்கெட் பண்ணுறாங்க. இது பொருட்செலவு அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரஷ்யா அதை சீரமைக்கிறதுக்கான அந்த கால அளவையும் பெரிதுபடுத்தும். அது ரஷ்யாவுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தோட அப்டேட் இவ்வளோதான். இது 2 தான் முக்கியமான செய்தி. மற்றெல்லாம் சின்ன சின்ன அப்டேட்டாக தான் கிடச்சிருக்கு ஃப்ரண்ட் லைன்லேருந்து. அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்துலாம். இப்போ ஈரானுக்கு வருவோம். ஈரானில் என்ன தம்பா பிரச்சனை? அயத்துல்லா கொமேனி அவர்களோட அந்த இறுதி ஊர்வலமானது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈராக்குக்கு அவரோட உடல் கொண்டு போகப்பட்டு இந்த டைம்ல போன வீடியோல நான் ஒரு அப்டேட் கொடுத்திருப்பேன். ஈரான் கத்தாருக்கு சொந்தமான ஒரு கப்பலின் மீது தாக்குதல் நடத்திட்டாங்க. அதுவும் 2 ட்ரோன்கள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்திருச்சு. இது ரொம்ப பெரிய எஸ்கலேஷனாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எஸ்கலேட் ஆயிருச்சு. அந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா கவுண்டர் ஸ்ட்ரைக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானோட பந்தர் அபாஸ் மற்றும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஷம் தீவுகள், இன்னும் கோஸ்டல் ரேடார் யூனிட்ஸ்னு சொல்லிட்டு 30க்கும் அதிகமான இடங்களை ஏர் ஸ்ட்ரைக்ஸில் டார்கெட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மற்றும் சர்வைலன்ஸ் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கிருச்சு. ஏன்னா அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸோட வீரியம் அந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு பதிலுக்கு ஈரான் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? அமெரிக்காவோட இன்ஸ்டாலேஷன்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ இந்த மிடில் ஈஸ்டில் அதை நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை பண்ணிட்டாங்க. இதில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பேஸ்,
கத்தாரில் இருக்கக்கூடிய பேஸ் குவைத்தை நோக்கியும் ட்ரோன்கள் வீசப்பட்டதாகவும் ஏவுகணைகள் வீசப்பட்டதாகவும் ஐஆர்ஜிசி தன்னோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஈரானோட அரசு ஊடகமும் உறுதிப்படுத்தியிருக்கு. இதுல என்ன டேமேஜ் இது வரைக்கும் பார்த்தோன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் ஈரானோட மிசைல் ஸ்ட்ரைக்ல இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்ல இவ்வளவு இம்பாக்ட் வந்திருக்கின்ற மாதிரி எந்த விதமான ரிப்போர்ட்டையும் வெளியில கொடுக்கல. ஈரானோட கிளைம் மட்டும் தான் இப்போதைக்கு வெளியில வந்திருக்கு. ஆனா அந்த கிளைம் உண்மையாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காலையிலே பார்த்தோன்னா குவைத் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு, குவைத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல 2 பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் 13 UAV-யை நாங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம். ரீசன்ட் டைம்ல அதாவது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஈரானோட பெரிய ஒரு அக்ரஷனா இது மாறி இருக்கின்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. இது அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது. ஆனா ஓபன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய சில டேட்டாஸ் எடுத்து பார்க்கறப்போ ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல் குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலம் ஏர்பேஸ்ல அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவோட 5th ஃப்ளீட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸா பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தின் மீதும் தாக்குதல் நடந்திருக்கு. சல்மான் போர்ட்டின் மீதும் 2 இம்பாக்ட் ஆனது உணரப்பட்டதா சொல்லியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம MQ-9 ரீப்பர் ட்ரோன் எத்தனைன்றத எண்ணிக்கையில மென்ஷன் பண்ணல. ஆனா MQ-9 ரீப்பர் ட்ரோன் நேத்து சுட்டு வீழ்த்தப்பட்டதா சொன்னாங்க. சிட்டி ஆஃப் கோமோஜ்க்கு மேல நேத்து முதல் முறையா அதாவது சில நாட்களுக்கு பிறகு இந்த நகரத்தின் மீது ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்கப்போ அதை சுட்டு வீழ்த்தப்பட்டதா ஈரான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய டேட்டா வச்சு பார்க்கறப்போ அது அந்த கோமோஜ் நகரத்தின் மீது வீழ்த்தப்பட்டதா இல்ல புதுசா எதுவும் ஒரு ட்ரோனை வீழ்த்திருக்காங்களான்றது மட்டும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோன் நேத்து இந்த ஒரு பெரிய ஒரு கிளாஷ்ல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இப்ப அமெரிக்காவோட பதில் என்ன இதுக்கு? ஏன்னா ஈரானா அமெரிக்கா அடிச்சாங்க, பதிலுக்கு ஈரானும் அமெரிக்கா அடிச்சிட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் துருக்கியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நாட்டோ கூட்டமைப்போட மீட்டிங், அந்த மீட்டிங்ல அவர் இப்போ கலந்துட்டு இருக்கப்போ இந்த பிரஸ் மீட்ன்றதை கொடுக்குறாரு. சீஸ் ஃபயர் முடிஞ்சிருச்சு. அமெரிக்காவோட அதிபர் அஃபிஷியலாக சொல்றாரு இந்த சீஸ் ஃபயர் ஆனது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் இந்த சீஸ் ஃபயர் கண்டினியூ பண்ண விரும்பல. இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பொது வர்த்தகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா ஈரான் மாறிட்டு இருக்காங்க. சேஃபான ஒரு காரிடாரை உருவாக்கணுன்றது தான் அமெரிக்காவோட எண்ணம். ஆனா வரக்கூடிய கப்பல்கள் அனைத்தும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணுன்றது ஈரானோட ஒரு பிடிவாதமா இருக்கு. இன்னும் சில வார்த்தைகள்லாம் சொல்றாரு, அவங்க ரொம்ப அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு. அதெல்லாம் பேசினா இந்த யூடியூபோட கம்ப்ளீட்டா அந்த வீடியோவை, ஸோ அதெல்லாம் வேண்டாம். ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி அட்டாச் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேசிட்டு நான் இதுக்கப்புறம் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணவே ட்ரை பண்ணலை, விரும்பலை. யாராச்சும் அதாவது நெகோசியேஷன் டீம்லேருந்து யாராச்சும் அவங்க கிட்ட பேசணும்னு நினச்சா பேசிக்கிட்டோம். ஆனால் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, சீஸ் ஃபயர் ஆனால் இதோட முடிஞ்சிருச்சுன்னாரு. அப்போ சீஸ் ஃபயர் இதோட முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன? அமெரிக்கா தாக்குதல் நடத்த போகிறாங்களா இல்லை ஈரான் தாக்குதல் நடத்த போகிறாங்களா? அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸோட நிலைமை என்ன? அடுத்த கட்டமாக அதை பிளாக் பண்ண போகுதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளானது கேட்கப்பட்டு இருக்கு. கண்டிப்பாக இது இஸ்ரேலுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கும். காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஃபேவரா நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இது மாறி இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை விட அவர் சொன்ன இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸ், நாட்டோவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், உலகத்தோட பவர்ஃபுல்லான ஒரு கூட்டமைப்பில் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஈரான் அவங்களோட கண்ட்ரோலில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் மொத்த கப்பல்களும் வரணும்னு நினைக்கிறாங்க. பக்கத்தில் ஓமன் பார்த்தோன்னா 2 பேரும் சேர்ந்து டோலை வாங்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்னன்னா இதில் நீங்கள் டோலே வாங்கக்கூடாது, நான் ஒரு சேஃபான காரிடாரை உருவாக்குறேன், நீங்கள் ஈரான் சொல்கிறது தான் கேட்க வேணாம், ஈரான் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்லி இவர் ஒரு பேசேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அந்த பேசேஜை பயன்படுத்தினா ஈரான் தாக்குறாங்க. இந்த 3 தரப்பும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையில் அங்கே மாட்டியிருக்கக்கூடிய கப்பல்களோட நிலைமை தான் ரொம்ப பாவம். அதுலேயும் ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த ரூட்ல போகக்கூடிய கப்பல்களில் யார் யாரெல்லாம் கத்தார் போன்ற நாடுகள்லேருந்து பொருட்களை கொண்டு போகிறாங்களோ அந்த கப்பல்களின் மீது தாக்குதல் நடத்தப்படுது. ஸோ ஈரான் தெளிவாக அவங்களோட ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. நீ காசு கூட கொடுக்க வேணாம், ஆனால் என்னோட ஏரியாக்குள்ளே என்னோட கண்ட்ரோல்டு ஏரியாக்குள்ளே உன்னோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிட்டு நீ போயிட்டே இருக்கலான்றாங்க. இன்னைக்கு இவங்க காசு வாங்கலனாலும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் டோல் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரீ சிஸ்டமாக தான் இது பார்க்கப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ அமெரிக்கா இதில் எந்த அளவுக்கு அடுத்தது இன்வால்வ் ஆக போகிறாங்க? ஒருவேளை ஈரான் நீ டோல் வாங்க வேண்டாம், நான் இந்த இடத்துல சேஃபான ஒரு பேசேஜை வாங்கிட்டு நான் டோல் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு நினைப்பில் இருக்காங்களா என்னன்றது தெரியல. ஸோ வரப்போகிற நாட்களில் மறுபடியும் முதல்ல இருந்துன்னு சொல்கிற மாதிரி மீண்டும் இந்த ஈரான் யுத்தம் தொடங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. பெரிய அளவில் இல்லைனாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்தி ஈரான் பெரிய ஒரு கேமை ப்ளே பண்ண போகிறாங்க. அதோட தொடக்க புள்ளியாக இந்த ஒரு நிகழ்வும் மாறிடுச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் அமெரிக்காவோட அதிபர், இன்னொரு பக்கம் ஈரான். இந்த 2 பேரில் யார் பண்ணுறது சரி இல்லை யார் பண்ணுறது தவறுன்னு உங்களோட பார்வையில், ஒரு காமன் மேனாக உங்களோட பார்வையில் என்ன தோணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் எந்த நாடுகளுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ நமக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குது. அந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே நம்ம வீட்டு வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல்ரெடி அதை நம்ம ஃபீலும் பண்ணியிருப்போம், சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தும் இருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக ரஷ்யா
யுக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா தன்னோட உளவு பிரிவை அதிகமாக இப்போ பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ரீசன்ட் டைமில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரைக் அதுவும் பின் பாயிண்ட் அக்யூரஸியோடு நடக்குது. உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கெல்லாம் இருக்குது, அதற்கு எதிராக ஆன்டி ரேடியேஷன் மிசைலை ஃபயர் பண்ணுறது, அந்த மாதிரி சில நிகழ்வுகளும் நடந்தால் சொல்லப்படுது. ஆன்டி ரேடியேஷன் மிசைல் உள்ள ஃபயர் பண்ணப்பட்டிருக்குன்னா ரஷ்யாவோட விமானப்படை உள்ள நுழைஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோன்றதை பார்ப்போம். அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட புது சேனலில் தமிழ்நாடு அரசியலுக்கான அந்த ஒரு சேனலில் புதுசாக இப்போ ஒரு காணொலியானது அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடுகிறது உங்கள் ஆர்கே.